பலினம் வாய்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வானவில் குரூப் ஒன்று இருக்காங்கல்ல, அவங்க ஒரு பேரணியை வருஷம் வருஷம் நடத்துவாங்க. அது இந்த எழும்பூரில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நடந்திருக்கு. அதில் சில கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. ஸோ அந்த கோரிக்கைகள் எந்த அளவுக்கு சமூகத்துக்கு கேடான விஷயங்கள் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வானவில் குரூப்பை பார்த்தீங்கன்னா வருஷம் வருஷம் இதை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு 18 வருஷமாக அதை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த திமுக அரசாங்கம் இருந்தப்போ, இந்த அதிமுக திமுக அரசாங்கம்லாம் இருந்தப்போ தமிழ் தேசிய தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை தொடர்ந்து வைக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் தடை செய்யணும், இது சமூகத்துக்கு கேடான விஷயம், இதெல்லாம் பரவக்கூடாது, இதை நார்மலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது வந்து தடை பண்ணணும் இந்த பேரணியெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கைகள் வைக்கப்பட்டே இருக்குது. காதலே வாங்கலை, கண்டுக்கலை. இப்போது இந்த தாவேக்காவாவது இதை தடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து கண்டுக்கலை. நடந்தால் நடந்துட்டு போட்டு இவங்க அனுமதி கேட்குறது என்ன, அவங்க அப்படியே விட்டுட்டு நடந்தால் நடந்துட்டு போட்டுன்னு நினைக்கிறாங்க. சமூகத்தின் மீது எங்களுக்கு அக்கறை இருக்குது, எங்கள் அரசாங்கத்தின் மீது நாங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டோம், நாங்கள் நல்லாட்சியை கொடுக்க தான் வந்திருக்கோம், அந்த பழைய கட்சிகள் மாதிரிலாம் இல்லை அப்படின்னு எங்கள் தாவேக்கா சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இது இந்த மாதிரி கேடுகட்ட விஷயத்துக்கெல்லாம் அனுமதி கொடுக்குறாங்க. மக்களும் பார்த்தீங்கன்னா கேள்வி கேட்குறது இல்லை, அவங்களுக்கும் சரியான புரிதல் கிடையாது. இந்த மாதிரி இந்த வானவில் குரூப்புக்கெல்லாம் வந்து இந்த பேரணியெல்லாம் நடக்கிறதுனால என்ன பிரச்சனை, இதை நார்மலைஸ் பண்ணுறதுனால என்ன விளைவுகள் வரும், சமூகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படும், அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன, இதை பற்றிலாம் மக்களுக்கு எந்த கவலையும் இல்லை. நாளைக்கு பாதிக்கப்பட்டாதான் புரியும் போல இருக்குது. முன்னாடியே சொல்கிறோம், அதுக்கெல்லாம் அவங்களுக்கு காதில் ஏறுதான்னு தெரியல. ஸோ அரசாங்கத்தையும் இவங்க என்ன பண்ணணும், மக்கள் வந்து ஒன்றிணைந்து அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை வைக்கணும், இதெல்லாம் தடுக்கணும்னு சொல்லிட்டு. இவங்க அனுமதி கேட்பாங்க, அவங்களும் கொடுத்துருவாங்க. ஆனால் மக்கள் தான் வந்து அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்காதீங்க, இது சமூகத்துக்கும் குழந்தைகளுக்கும் எதிர்காலத்துக்கும் கெடுதல், இது வந்து சமூகத்தை குழப்புது, சமுதாயத்தை இது சீரழிக்குது அப்படின்னு மக்கள் கோரிக்கை வச்சு எதிர்த்தாதான் இதெல்லாம் வந்து தடையாகும். ஸோ மக்களுக்கு புரிதல் இல்லை. இந்த வானவில் குரூப்பை பற்றி, இவங்க கோரிக்கைகளை பற்றி மக்களுக்கு சில விஷயங்கள் புரிய வைக்கணும், விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் தான் நம்ம பேசணும். இந்த வானவில் குரூப்பு பார்த்தீங்கன்னா சென்னை எழும்பூரில் இந்த வருஷம் இந்த பேரணியை நடத்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 20 கோரிக்கைகளை முன் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி என்னென்னு பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்கன்னா திருநங்கை திருத்தச் சட்டம் 2026 அதை வந்து ரத்து செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2014 ஒரு உச்சநீதிமன்றம் நல்சா தீர்ப்புன்னு ஒன்று கொடுக்குது. அதில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து என்னவா உணர்றாங்களோ அவங்க உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து அவங்க அந்த அடையாளத்தை கொடுத்துடணும் அப்படின்னு ஒரு கொடுக்குது. அதாவது ஒரு ஆண் வந்து தான் பெண்ணாக உணர்றேன், அவங்களுக்கு இயற்கையான குறைபாடு இருக்கும் பட்சத்தில் அது வேறு, அது வந்து பிறப்பால் குறைபாடு இருக்குதுன்னா. ஆனால் நான் உணர்றேன் நான் ஒரு பெண்ணா அப்படின்றதும், இல்லை ஒரு பெண் வந்து நான் ஆணாக உணர்றேன், அந்த திருநம்பின்னுவாங்கள்ல அந்த மாதிரி. அப்புறம் எனக்கு வந்து ஒரு ஆணுக்கு வந்து ஒரு ஆண் மேலே தான் ஈர்ப்பு இருக்குது, ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு பெண் மேலே ஈர்ப்பு இருக்குது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்க உணர்றதுனாலேயே அவங்களுக்கு அந்த அடையாளத்தை கொடுத்துடணும் அப்படின்றதுக்கு அந்த சட்டம் சொல்லிடுது. அதை ரத்து செஞ்சுட்டு அதை திருத்தி 2019 அதுக்கப்புறம் 26லலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திருத்திருக்காங்க. இப்போ என்ன மாதிரி திருத்தம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஆண் வந்து பெண்ணாக இருக்குது, நான் உணர்றேன், நான் மாறுறேன் அப்படின்றாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து கலெக்டர்கிட்ட போகணும். கலெக்டர் மேற்பார்வையில் மருத்துவ சான்றிதழோட இவங்களுக்கு அந்த அடையாளம், அந்த மாற்றுப்பாலினம் திருநங்கைன்ற அடையாளம் கொடுக்கப்படணும் அப்படின்றத தான் திருத்தி கொண்டிருக்காங்க. ஸோ தான் உணர்றேன் அப்படின்னு அந்த உறவு அடிப்படையில் கொடுக்கக்கூடாது, அது சரி கிடையாதுன்றதை திருத்திருக்காங்க. இதைத்தான் வந்து இவங்க வந்து மாற்றணும் அப்படின்றாங்க. மத்திய அரசாங்கம் இதை திருத்தினது வந்து சமுதாயத்துக்கு நல்லது, ஸோ சமூக கட்டமைப்புக்கு நல்லது, குடும்ப கட்டமைப்புக்கு நல்லது. இந்த மாதிரிலாம் வந்து அந்த போலியாக சொல்லிக்கிட்டு இதெல்லாம் மாற முடியாது. உண்மையிலேயே பிறப்பால குறைபாடு இருந்தால் மட்டும்தான் மாற முடியும். ஆனால் இவங்களுக்கு தான் அது இப்போ பிரச்சனையாச்சு. இவங்க தான் சமூகத்தை நாசமாக்கணுமே, கேடுகட்ட சமூகமாக மாற்றணுமே, குடும்ப கட்டமைப்பெல்லாம் உடைக்கணுமே, இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இவங்க இந்த மாதிரி கோரிக்கையை வச்சுட்டு இந்த பேரணியை நடத்துகிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசும் சட்டப்பேரவையில் எதிர் தீர்மானம் கொண்டு வரணுமா இந்த திருத்த சட்டத்துக்கு, அப்படியும் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, திருநங்கை திருநம்பின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து திருநர்னு ஒரு பேரோட பொது பேரோடு அழைக்கணும். நங்கை திருநம்பி அப்படின்ற வேறுபாடு இருக்கக்கூடாது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு உள்நோக்கம் இருக்குது. இப்போ திருநங்கைன்றது இயற்கையாக மாறுறது, திருநம்பின்றது இயற்கை கிடையாது. அதாவது ஒரு பெண் ஆணாக மாறுறதுன்றது இயற்கை கிடையாது, ஒரு ஆண் பெண்ணாக மாறுறது மட்டும்தான் இயற்கை. ஸோ இப்போ வந்து பேர் வேறு வேறு இருந்தால் அவங்களுக்கு ஒரு சிக்கல். இது வந்து என்னடா இது இயற்கையை எப்போ மாற முடியும் ஒரு பெண் ஆணா அப்படின்றது மக்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும்ல. இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, இது இப்படிலாம் வேணாம், திருநர் அப்படின்னு ஒரு பொது பேர் வரணும். அப்போ தானே வந்து திருநங்கை திருநம்பி எல்லாமே ஒன்றாகும். அதாவது இயற்கை குறைபாடோடு பிறக்கிறவங்களுக்கும் இந்த மனக்குழப்பத்தினால அந்த மனப்பிரச்சனையால் மாறுறவங்களுக்கும், இந்த பெண் வந்து ஆணாக மாறுறவங்களுக்கும் ஒன்றாக முடியும். ரெண்டும் ஒன்று கிடையாது, வேறு வேறு. ஆனால் அது ஒன்றா ஆகணும்ல, அதுக்கு தான் அந்த திருநர் அப்படின்ற புதுப்பேர் வேணுன்ற கோரிக்கை. ஸோ இதை பற்றிலாம் வந்து நம்ம மக்களுக்கு வந்து முக்கியமாக நகர்ப்புறத்தில் இருக்கிற மக்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க வெஸ்டர்னைஸ் கல்ச்சர் அதெல்லாம் பார்த்து பழகும்போது ஸோ இதெல்லாம் என்ன, இப்போ அவங்க உரிமை அவங்க இப்போ கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு சுதந்திரம் இருக்குது, அவங்க எப்படி வேணாலும் உணரட்டும், எப்படி வேணாலும் அவங்க போட்டோம், இப்படியே நினச்சிட்டு இருக்கிறாங்க. 4 செவத்துக்குள்ளே அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம்,
அது ஒன்றும் யாரும் பார்க்க போகிறது கிடையாது, சமுதாயத்துக்கிட்ட பெருசாக இது பண்ண போகிறது கிடையாது, அது இம்பேக்ட் ஆக போகிறது கிடையாது. அதே மாதிரி அவங்க இப்போ இந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பேரணியிலலாம் உடை எப்படி உடுத்திட்டு வராங்கன்னு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க தனிப்பட்ட ரீதியாக என்ன மாதிரி வேணாலும் பண்ணிட்டு போகட்டும், அது ஒரு பப்ளிக்கில் அத்தனை பேர் பார்க்கும்போது அவங்க இஷ்டத்துக்கு அவங்க கண்டமேனிக்கு உடை உடுத்திட்டு வந்து ஒரு ஒரு இரிட்டேட் பண்ணுறாங்க சமுதாயத்தை. பார்க்குற குழந்தைகள்லாம் பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் அது வந்து என்னன்னே புரிஞ்சிக்காமல் குழப்பமாயிடுவாங்க. என்ன அது ஆண் மாதிரி இருக்கிறாங்க, ஆனால் பெண் உடை போட்டிருக்காங்க, வித்தியாசமாக இது பண்ணாங்க. குழந்தைகளுக்கு மனசில் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டே வராங்க இந்த குரூப். நம்ம மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான புரிதல் இருக்க மாட்டுது. அதாவது ஒரு திருநங்கை அப்படின்றது மட்டும் தான் இயற்கை. ஒரு ஆண் ஒரு பெண்ணாக அந்த இயற்கை குறைபாட்டோட மாறுறாங்க பார்த்தீங்களா, அது மட்டும்தாங்க இயற்கை. இந்த பெண் ஆணாக மாறுறதெல்லாம் அது ஒரு மனப்பிரச்சனை தான். அதே மாதிரி ஒரு ஆண் எனக்கு வந்து ஒரு ஆண் மேலே தான் ஈர்ப்பு இருக்குது, நான் ஒரு பெண் எனக்கு பெண் மேலே தான் ஈர்ப்பு இருக்குது அப்படின்றதும் மனப்பிரச்சனை தான். இதெல்லாம் என்ன பண்ணணும்னா முறையாக இதுக்காக ஒரு அரசாங்கம் என்ன பண்ணணும், ஒரு அமைப்பு உருவாக்கி ஒரு அதாவது தகுதி வாய்ந்த திறமை வாய்ந்த சைக்காட்டிஸ்ட்டை இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வச்சு இதை சரி பண்ணணும். இந்த மாதிரி மாறுறவங்களுக்கு, இந்த மாதிரி அதாவது இயற்கையாக மாறுறவங்களுக்கு இல்லை, அந்த உணர்வாக நான் உணர்றேன் அப்படின்னு குழப்பத்தில் மாறுறாங்க. இது வந்து ஒரு மனப்பிரச்சனையால் ஏற்படுற இந்த குறைபாடுக்கு வந்து தீர்வு இருக்குது, சரி பண்ணிடலாம். இயற்கையை தான் சரி பண்ண முடியாது. அவங்களுக்கான அந்த சலுகை கொடுக்குறது, அவங்களுக்கான இடஒதுக்கீடு கொடுக்குறது, அவங்களுக்கு உரிமை கொடுக்குறது, அவங்க சுதந்திரமாக செயல்படுறது, அவங்கள யாரும் வந்து ஒதுக்காமல் சட்டம் பார்த்துக்கிறது, இதெல்லாம் பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்கள விக்டிம் கார்டாக பயன்படுத்தி, அவங்கள கேடயமாக பயன்படுத்தி மற்ற இந்த சமூகத்தை சீர்கெடுக்கிற இந்த விஷயங்கள் எல்லாமே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. யார் இவங்க இந்த திருநங்கையை கேடயமாக பயன்படுத்தி. நம்ம இப்போ பேசுகிறோம் இல்லை, திருநங்கைக்கு எதிராக பேசுகிறோம்ன்றாங்க. எத்தனையோ பேரை தமிழ் தேசியத்தில் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. யார் வந்து இந்த வானவில் குரூப்புக்கு எதிராக பேசினாலும் அவங்க வந்து இந்த திருநங்கை இயற்கையாக பாதிக்கப்படுற திருநங்கைக்கு எதிராக பேசுகிறாங்கன்ற மாதிரி திருப்பி விட்டுறாங்க. அப்படிலாம் கிடையாது. திருநங்கை அப்படின்றது இயற்கை குறைபாடு, அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம். அவங்களுக்கு நீங்கள் கேட்குற எல்லா சலுகை, இடஒதுக்கீடு, எல்லா உரிமை, எல்லா பாதுகாப்பும் எல்லாமே கிடைக்கணும். ஆனால் மனப்பிரச்சனை, மனக்குழப்பத்தினால இந்த பிரச்சனையால் மாறுறாங்க பார்த்தீங்களா, இவங்க மாறல, அப்படி போகிறாங்க மனப்பிரச்சனையால். அது ஒரு பிரச்சனை, அதை சரி பண்ணணும், தீர்வு அதுக்கு இருக்குது, சைக்காட்டிஸ்ட் மூலிமா அதை சரி பண்ணணும். ஸோ இதை அரசாங்கம் வந்து அதுக்கான ஒரு அமைப்பு உருவாக்கி சரி பண்ணணும். ஆனால் அதெல்லாம் பண்ணுறது கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கமும் அதை பண்ணுறது கிடையாது. இப்போ வந்தவங்களாவது இதெல்லாம் செய்வாங்க பார்த்தீங்களா, அதை சரி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்களும் பண்ணுறது கிடையாது. அவங்களும் கண்டுக்காமல் விட்டுறாங்க. மக்களும் அதை வந்து அவங்கள கேள்வி கேட்கறதில்ல அரசாங்கத்தை. இதெல்லாம் ஏன் இப்படி இந்த அனுமதிக்கிறீங்க, இது எங்கள் குழந்தைகள் மனசை பாதிக்கும், எங்கள் மனசை பாதிக்குது, எங்களை அஃபெக்ட் பண்ணுது, சமுதாயத்துக்கு இரிட்டேட் ஆகுது, சமுதாயத்தை சீரழிக்குது, நாசமாக்குது, இதுக்கெல்லாம் அனுமதிக்காதீங்கன்னு மக்கள் தரப்புலேருந்து அரசாங்கத்துக்கு கோரிக்கை போக முடியுது. ஸோ நாங்கள் மக்கள் எல்லாமே நம்ம வந்து அரசாங்கத்துக்கிட்ட இதை முன் வைக்கணும், இதுக்கு தடை செய்யுங்கன்னு சொல்லிட்டு. இது ஏற்கனவே அந்த அரசாங்கத்துக்கிட்ட முன் வைக்கப்பட்டுச்சு. தமிழ் தேசிய தரப்புலேருந்து எத்தனையோ பேர் அது மாதிரி முன் வச்சிருக்காங்க, கண்டுக்கிறது இல்லை. இவங்களாவது வந்து மாற்றவங்க பார்த்து இவங்களும் மாற்றுறது கிடையாது. இப்படியே போனால் எப்படி 18 வருஷமாக நடத்திருக்காங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1999 நடக்குது, கொல்கத்தாவில் ஆரம்பிச்சு. இப்போ சென்னையில் 18 வருஷமாக நடத்திருக்காங்க. இது பாருங்கள், அப்போல்லாம் தெரியாது. 18 வருஷமாக நடந்துக்கிறது யாருக்காவது தெரியுமா? பெரிதெல்லாம் தெரியாது. ஆனால் இப்போ தானே ஒரு 5-6 வருஷமாக இது தொடர்ந்து இது பூஸ்ட் பண்ணி பிரபலமாக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூட்டம் அதிகமாகும் போக. அப்புறம் எல்லாமே நார்மலைஸ் பண்ணுறது, சிகரெட்டை நார்மலைஸ் பண்ண மாதிரி, குடியை நார்மலைஸ் பண்ண மாதிரி, கஞ்சா போதையை நார்மலைஸ் பண்ண மாதிரி, இளைஞர்கள் அதனால் கெட்டு போகிற மாதிரி இதுலேயும் நார்மலைஸ் பண்ணி இதுக்கும் கெட்டு போவாங்க. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வானவில் குரூப்போடைய முக்கியமான நோக்கம் இந்த பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்களை, குழந்தைங்களை குழப்பி விட்டு அவங்கள ஆணா பெண்ணான்றது குழப்பத்தை ஏற்படுத்தி அவங்கள கெடுக்கணும் அப்படின்னு இவங்களுக்கு கோரிக்கையாக இருக்குது. இது கோர்ட்டில் வழக்கெல்லாம் நடத்தியிருக்கிறாங்க. உலகத்தில் எத்தனையோ அமைப்புகள் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியாவிலையும் அந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கெல்லாம் அனுமதி கேட்குறவங்களுடைய இன்டென்ஷன் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க. கெடுக்கணும், நாசமாக்கணும், அதுதான் அவங்களுடைய இன்டென்ஷன், வேறு என்ன இருக்குது. இந்த கோரிக்கையிலே ஒரு முக்கியமான கோரிக்கை பார்த்தீங்கன்னா இந்த வாஷ்ரூம் பாத்ரூம்லாம் இருக்கு இல்லையா, இது வந்து பொதுவாக இருக்கணுமா. பொதுவாக இருக்குதுன்னா என்ன, இந்த பிக் பாஸில் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு கேடுகட்ட ஒரு தொடரில் அதில் வந்து ஆண் பெண் எல்லாருக்கும் அந்த தனித்தனியான பாத்ரூம்ஸ்லாம் இல்லாமல் ஒன்றா இருக்கும் பார்த்தீங்களா, அதை நார்மலைஸ் பண்ணாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வந்து பொதுசாக இருக்கணும், பப்ளிக்கில் எல்லா இடத்துலையும் இருக்கணும். அதாவது ஆணுக்கு தனியாக பெண்ணுக்கு தனியாக இருக்கக்கூடாது, பொதுவாக இருக்கணும். இந்த மாதிரியான கோரிக்கைகள்லையே தெரியலையா அவங்களுக்கு அவங்க இன்டென்ஷன் என்னென்ன. ஆணுக்கு தனி பெண்ணுக்கு தனியாக தானே வாஷ்ரூம் பாத்ரூம்லாம் இருக்கும், அதுதானே கரெக்டாக போயிட்டுருக்கு. ஸோ அதுதானே எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்குது, சிக்கல் இல்லாமல் இருக்குது. ஆனால் குழப்பி விடணும் மக்களுக்குள்ளே ஏதாவது ஒரு பிரச்சனை உருவாகணும். இதனால் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விடணும். ஆண் எது பெண் எது என்ன எதுவுமே தெரியக்கூடாது. குடும்ப கட்டமைப்பே இருக்கக்கூடாது. ஆண் பெண் இருந்தால் தானே குடும்ப கட்டமைப்பு இருக்கணும். அப்படி தானே என்ன பேருக்கு கரெக்டாக இருக்கும். குடும்ப கட்டமைப்பு அடுத்தடுத்த தலைமுறைக்கு போகும். அதெல்லாம் உடச்சி விட்டுறணும். குடும்ப கட்டமைப்பு உடைச்சா தானே சமுதாயம் உடையும். சமுதாயம் உடைஞ்சால் தானே இவங்களுக்கு நல்லது. ஸோ இதுதான் இவங்களுடைய நோக்கம். ஸோ இதனால தான் வந்து அரசாங்கத்திட்ட திரும்ப சொல்கிறோம், ஆட்சி மாறிடுச்சு, நீங்கள் நல்லது பண்ணுறேன்றீங்க, பண்ணுங்கள், இதுவும் நல்லது தான்,
இதை நீங்கள் இந்த அனுமதியை மறுத்தீங்க, இந்த வானவில் குரூப்புக்கு வந்து அனுமதி மறுத்து பேரை நீங்கள் தடை பண்ணீங்கன்னா சமுதாயத்துக்கு மிகப்பெரிய நல்லது. இதெல்லாம் செய்யறதை விட்டுட்டு நான் நல்லது பண்ணுறேன்னா நல்லது பண்ணுறதானே வந்தீங்க, அதோ இது ஒரு கோரிக்கை வைக்கிறோம் செய்யுங்க, நீங்களாவது இதை சரி பண்ணுவீங்கன்னு பார்த்தா நீங்களும் அடுத்த வருடமாவது சரி பண்ணுங்கள். ஸோ தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பெரிய பெரிய விஷயத்தில் திமுக பண்ண மாதிரி பண்ணுறதில்ல. ஆனால் பெருசாக மக்கள் பார்வைக்கு போகாத விஷயத்துலலாம் பார்த்தீங்கன்னா திமுக பண்ணுறது அப்படியே இவங்க பண்ணிக்கிட்டே வராங்க. திமுக அதிமுக மற்ற கட்சிங்க இது வரைக்கும் ஆண்ட கட்சிங்கெல்லாம் செஞ்ச தவறுகளை இவங்க செஞ்சுக்கிட்டு தான் வராங்க. சரி, எவ்வளோ நாளைக்கு தான் இவங்க இதெல்லாம் திருத்திக்காமல் நீங்கள் இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா, ஆனால் எல்லோரும் வாய முடியலாம் இருக்க மாட்டோம், மக்கள்கிட்ட எக்ஸ்போஸ் பண்ணுவோம், மக்கள்கிட்ட தெரியப்படுத்துவோம். ஸோ மக்களுக்கு புரிதல் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. ஸோ இவங்களும் அதே மாதிரி தான்ட்டு. ஸோ நீங்கள் தவறை திருத்திக்கலாம், அது உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு தான். ஸோ பார்த்துக்குங்க, உங்கள் தப்பை திருத்திக்கிட்டு நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுக்கு செய்கிற தவறை திருத்திக்கிங்க சொல்லும்போது, சுட்டி காமிக்கும்போது. அதை விட்டுட்டு அப்படியே தான் பண்ணுவோன்னு போனீங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய ஆபத்தை தான் போய் முடியும். இப்போயே ஒரு பெரிய ஆபத்து உங்களை நோக்கி வந்துருச்சு. ஸோ நம்ம கட்சி தாவாரில் பல கட்சி தாவறதில் ஒரு பட்டம் பெற்றவர் வைகோ, அவர் வந்து கூட்டணிக்கு வராரு, ஏற்றுக்குங்க, அதையும் ஏற்றுக்குறாங்க. ஸோ அவர் எங்கே போனாலும் அது நாசமாக போகுதுன்னு தெரியும். அது விளங்கலை, எங்கே போயும் விளங்கலை. அவர் போன இடமெல்லாம் கால் வச்ச இடமெல்லாம் குட்டிச்சவர். ஸோ இந்த மாதிரி உள்ளே கூட்டுங்க. இதே மாதிரி அதிமுக உடைச்சி அங்கே இருக்கிற ஊழல் பெருச்சாலைகள், அங்கே தப்பு பண்ணவங்க, அப்புறம் இந்த மாதிரி அந்த திமுக கூட இருந்துட்டு அதிமுக கூட இருந்துட்டு தவறு செஞ்ச எல்லாத்துக்குமே கூட சேர்த்துக்கிட்டு நான் உங்கள் கூட இருந்தால் வாஷிங் மிஷின் இருக்கா, அதில் வந்து போட்டிங்கன்னா நீங்கள் இவங்க எல்லாம் உங்கள்கிட்ட ஒரு வாஷிங் மிஷின் இருக்கிற மாதிரியும், இவங்க எல்லாம் வந்து அதில் துணியை போட்டு துவைச்சி வெளுத்துட்டு வர மாதிரியும், அப்படி அழுக்கு போன மாதிரியும் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாம் நீங்கள் என்ன வேணாலும் செய்கிறது, யாரும் என்ன கேட்டுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க மக்கள். ஸோ நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் வந்து இந்த அப்படியே திமுக கூட்டணி எல்லாமே உங்கள் பக்கம் வருது, அதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. எப்படி இதெல்லாம் வந்து அது வந்து அவங்க திருந்துவாங்க, அவங்க வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. அப்புறம் இதெல்லாம் பண்ணிவிட்டு நான் தான் தூய்மையான ஆட்சி கொடுக்க வந்தேன், நான் தூய சக்தின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸோ இப்படி இந்த வானவில் குரூப்புக்கெல்லாம் ஆதரவு கொடுத்துட்டு, அவங்களுக்குலாம் வந்து பேரணி நடத்த அனுமதி கொடுத்துட்டு தூய சக்தின்னு சொல்லிட்டு திரிய வேண்டியது. இதெல்லாம் சரி பண்ணிதாங்க தான் உங்களுக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது. மக்களும் வந்து புரிஞ்சுக்கங்க. ஸோ இது அரசாங்கம் சரி பண்ணலைன்னா கேள்வி கேட்க வேண்டியது தான் நம்ம இருக்கிறோம். ஸோ நம்ம கேள்வி கேட்கணும், நம்ம வந்து எதிர்த்து குரல் கொடுக்கணும். இந்த மாதிரியான இந்த பேரணிக்கெல்லாம் வந்து அனுமதி கொடுக்குற அரசாங்கத்தை நம்ம வந்து கடுமையாக எதிர்க்கணும். அனுமதிக்க கொடுக்கக்கூடாதுன்னு நம்ம கொண்டு போய் மக்கள் அரசாங்க பார்வைக்கு சேர்க்கணும். மக்கள் எதிர்ப்பு இருக்குது இதுக்கு அப்படின்ட்டு. அப்போ தான் அவங்க இதெல்லாம் அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் புரிஞ்சுக்கணும், மக்களுக்கு புரிதல் வேணும். இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் நம்ம குழந்தைங்களுக்கும் எதிர்கால தலைமுறைக்கும் நம்ம சமுதாய கட்டமைப்புக்கும் குடும்ப கட்டமைப்புக்கும் எல்லாத்துக்கும் நல்லது, நம்ம கலாச்சாரத்துக்கும் எல்லாத்துக்குமே நல்லது. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி.